கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் ரொம்ப ஐந்தின்படியாக சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தை நேரத்திற்குள்ளாக உங்களை அழைக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை சங்கீதம் 32 அதிகாரம் 1 2 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். கண்களை மூடுவோம். ஏசப்பா, இந்த வார்த்தை மன்னாவாக பெற்று நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இங்க பாருங்க, இந்த 2 வசனங்களை நீங்கள் கவனமாக வாசிக்கும் பொழுது பாவிகளுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஆனால் இது பாருங்க, இந்த எழுதின காலம் இது ஒரு பழைய ஏற்பாடின் காலம். நிஜமாகவே பழைய ஏற்பாடின் காலத்தில் ஒரு நிரந்தர பாவ மன்னிப்பு கிடையாது. வருடந்தோறும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பலிகளை செலுத்தி அந்தந்த வருடத்திற்குரிய பாவத்தை மட்டும்தான் அவங்க கழிக்க முடியும், தவிர ஒரு நிரந்தரமான பாவ மன்னிப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் பாருங்க, பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் முழுவதுமாக அநேக வசனங்கள் இருக்கிறது. எப்படிப்பட்ட வசனங்கள் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், வழக்காடுவோம் வாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய பாவங்களை சிவனென்றிருந்தாலும் உரைத்த மலையை போல வெண்மையாகும், அவர்கள் இரத்த சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல் ஆக்குவேன் என்று அங்கே கர்த்தர் சொல்கிறார். அதே போல் இன்னொரு இடத்துல பாருங்க, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று அங்கே கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 31 அதிகாரத்திலும் பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட பாவ மன்னிப்புக்குரிய வசனங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இது யாவும் புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு நிழலான வசனங்களை தவிர, நிழலான தீர்க்க தரிசனங்களை தவிர, இது பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கிடைக்க போகிற ஒரு பாவ மன்னிப்பு அல்ல. ஏனென்றால் பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு நிரந்தர பாவ மன்னிப்பே கிடையாது. எழுதப்பட்ட எல்லா வசனங்களும் முற்றிலுமாக பாருங்க, வரப்போகிற ஒரு பிரதான பலியாகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவரை மூலமாக அவர்களுக்கு ஒரு நிரந்தர பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதை தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் யாவும் உரைக்கிறது. ஆனால் இங்க தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து இதை மாற்றினார். முற்றிலுமாக பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி மாற்றினார் என்றால், எபிரேயர் 10:10 நீங்க வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இப்போ பாருங்க, அது ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நாம் பாக்கியவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி பாக்கியவான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துடைய சரீரம் இப்பொழுது உங்களுடைய பாவங்களுக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தாவீது சொல்லுகிற இந்த 2 வசனங்கள் 32 அதிகாரத்தில், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அடுத்தது பாருங்க, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று அங்கே தாவீது சொல்கிறார். இது முற்றிலுமான ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் என்று உங்களுக்கு ஆணித்தனமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தாவீது என்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி. அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க அவர் வெறும் ஒரு பாடலாசிரியர், ஒரு ராஜா என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறார், இதோ தாவீது என்கிறவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடினால் என்று சொல்லி 1 சபைக்கே பாருங்க, தாவீது எழுதின தீர்க்கதரிசியின் மூலமாக தான் அந்த சபைக்கு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இது தீர்க்க தரிசனம் என்று நான் நிரூபிக்க வேண்டும் என்றால் ரோமர் 1 அதிகாரத்திற்கு வாங்க. இங்க பாருங்க, பவுல் முற்றிலுமாக ஆபிரகாமுடைய நீதியை குறித்து பேசுகிறார். இந்த நீதியை குறித்து பேசும் பொழுது ஒரு பாக்கியத்தை குறித்தும் பேசுகிறார். பாருங்க, அது என்ன பாக்கியம்? தாவீது சொன்ன பாக்கியமும் இந்த பாக்கியமும் ஒன்றா என்று பார்ப்போம். ரோமர் 4 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் பாருங்க. ஒருவன் கிரியை செய்யாமல், கிரியை என்றால் இங்க விருத்த சேதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் விருத்த சேதனம் செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். அப்படி என்றால் விருத்த சேதனம் தேவையில்லை, விசுவாசம் வைத்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, அந்தபடி கிரியைகளினால் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்ற எனப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு இங்க ஒரு பாக்கியம் உண்டாகப்படுகிறது. எப்படி?
தேவனாலே நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள் என்றால் மனுஷனுக்கு ஒரு பாக்கியம் உண்டாகுகிறது. அது என்ன பாக்கியம் என்று அழகாக பாருங்க. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்க. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். யார் எழுதின வசனம்? சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தில் இப்ப தாவீது சொன்ன அதே வசனம். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறானே. அப்படி என்றால் எந்த பாக்கியத்தை குறித்து தாவீது சொல்லி இருக்கிறார்? இதோ இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு தேவன் நீதிக்குள்ளாக நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் மாத்திரமே நீங்கள் பாக்கியவான். இதை தான் தீர்க்க தரிசனமாக தாவீது 32ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னார் தாவீது? எவனுடைய பாவம் மூடப்பட்டது அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். அப்படி என்றால் முற்றிலுமாக இது ஒரு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம். அப்படி என்றால் யாருக்கு இந்த பாக்கியம்? இந்த பாக்கியம் பாருங்க, ரோமன் 4ஆம் அதிகாரத்தில் அழகாக அவர் பவுல் சொல்கிறார் பாருங்க. அந்த பாக்கியம், இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? இல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? வரலாம். ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. என்ன சொல்லி வருகிறார் என்றால், ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் செய்வதற்கு முன்பதாகவே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஏனென்றால் ஆபிரகாம் விருத்த சேதனம் எப்பொழுது செய்து கொண்டான்? ஈசாக்கு பிறந்த மாத்திரத்தில் தான் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளை கர்த்தர் கொடுத்தார். அந்த நாளில் ஆபிரகாமுக்கு 100 வயதுக்கு மேல. அப்போ பாருங்க, அதான் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்துல, எப்பொழுது ஆபிரகாமுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதோ? இல்லைங்க, பாருங்க, நல்லா சொல்றா பாருங்க. விருத்த சேதனம் உள்ளவனா இருந்தது போதல்ல, அவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. ஹல்லேலூயா. அப்படி என்றால் யாருக்கு இந்த பாக்கியத்தை ஆதி முதல் இருந்து கர்த்தர் இதை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்? யாரை குறித்து இந்த பவுல் பேசுகிறார்? விருத்த சேதனம் பண்ணப்படாத புறஜாதிகளாகிய நம்மை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் பாருங்க தாவீது உரைத்த ஒரு அருமையான தீர்க்க தரிசனம். யாருக்கு இந்த பாக்கியங்க? பழைய ஏற்பாடுல கிடையாது இந்த பாக்கியம். ஏனென்றால் ஒரு நிரந்தர பாவ மன்னிப்பு கிடையாது. புதிய ஏற்பாடு காலத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டு அவரே அந்த ஆட்டுக்குட்டியாக மாறி உங்களுக்கு நிரந்தர பாவ மன்னிப்பை வாங்கி கொடுத்து அவருடைய பாக்கியத்திற்குள்ளாக உங்களை அழைத்து அவர் அணைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. அப்படி என்றால் இங்க நிஜமாகவே பாருங்க, இந்த தாவீது கூறின இந்த பாக்கியத்தை நாம் எவ்வாறு நாம் பெற முடியும்? பவுல் சொல்கிறார் பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 9ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. கிருபையினாலே விசுவாசித்துக் கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை, விசுவாசம், இது ரெண்டும்படியாக தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இந்த பாக்கியம் உங்களால் உண்டானதல்ல. இது நீங்கள் சம்பாதித்ததல்ல. இது தேவனுடைய ஈவாம். அப்படி என்றால் நீங்கள் இந்த பாக்கியத்தை குறித்து ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்களுடைய கிரியைகளினால் உண்டானதல்ல என்ற ஒரு உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். இது முற்றிலுமாக நம்மளை தாழ்த்தி வெறுமைப்படுத்தி இயேசு கிறிஸ்தனுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். சிலுவையில் தொங்கினது அவர்தான். நான் தான் பாவம் செய்தேன், ஆனால் நான் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவமே அறியாத அவர் எனக்காக பாவமாகி அந்த சிலுவையில் தொங்கினாரே. இதுதான் நம்மளுக்காக கிடைத்த பாக்கியம். இது உலகத்துல வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நிஜமாவே இந்த பாக்கியத்தை எப்படி நாம் பெற்றுக்கொண்டோம்? இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் பாருங்க, எபிரேயர் 10:5 சொல்கிறது, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது இந்த பழைய ஏற்பாடுல காணப்படுகிற எல்லா தகன பலி, பாவ நிவர்த்தி பலி, இது யாவற்றையும் அவர் விரும்பவில்லை. இனிமேல் ஆடு மாடுடைய ரத்தம்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நானே ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தி நான் இந்த பூலோகத்தில் ஒரு மனுஷகுமாரனாக வருவேன் என்பது தான் கர்த்தருடைய திட்டம். இப்படி தான் கர்த்தர் உங்களுக்காக ஒரு பாக்கியத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இனிமேல் விருத்த சேதனத்திற்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. தகன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் எந்த ஒரு மதிப்பும் இல்லை.
முற்றிலுமாக பாருங்க, நீங்கள் தேவனுடைய கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அங்க சொல்கிறார் பாருங்க பவுல், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணினபடியால். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறார். எப்படிப்பட்ட மார்க்கமா? அந்த மார்க்கத்தின் வழியா பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நம்மளுக்கு தைரியம் உண்டாயிருக்கபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நம்மளுக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் நாம் சேர கடவோம். அப்படி என்றால் இந்த பாக்கியத்திற்குள்ளாக சேருகிற முழு அனுபவமும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பின் திட்டத்தின்படியாக நீங்கள் அவருடைய கிரியைகளினால் நீங்கள் விசுவாசித்து கிருபை நிமித்தம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இழுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற அந்த பாக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இன்னைக்கு தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது. எப்படி என்றால், தாவீது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்தான், அப்படித்தானே? அவன் என்னது, பெத்சீபாவோட அவன் என்ன பண்ணான்? அவனோ தவறான ஒரு உறவை உண்டாக்கி கொண்டு அவனுடைய புருஷன் உரியாவை அவன் கள்ளத்தனமாக ஒரு திட்டத்தை தீட்டி அவன் என்ன செய்தான்? அவன் கொலை செய்து விட்டான். நிஜமாகவே பாருங்க, பழைய ஏற்பாடின் காலத்தின்படியாக தாவீதை வெளியில இழுத்து கொண்டு போய் கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும். தாவீது மட்டும் இல்ல, பெத்சீபாவையும் சேர்த்து கொண்டு தான் போய் அங்க போய் கொலை செய்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் கிருபையாக திருஷ்டாந்தப்படுத்துவதற்காக ஒரு ரட்சிப்பின் திட்டம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக பாருங்க, இந்த தாவீதுடைய பாவத்தை முழுவதுமாக கர்த்தர் மூடினார். பழைய ஏற்பாட்டில் இது சாத்தியமே கிடையாது. ஆனால் தாவீதை திருஷ்டாந்தப்படுத்தி பாருங்க, அந்த சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக எப்படிப்பட்ட பாவம் தாவீது நடப்பித்தது. பழைய ஏற்பாடு காலத்தில் அதற்கு ஒரு இதே கிடையாதுங்க, அதுக்கு ஒரு மன்னிப்பே கிடையாது. ஆனாலும் பாருங்க, தாவீதுடைய மீறுதல்களை கர்த்தர் மன்னித்தார், தாவீதுடைய பாவங்களை கர்த்தர் மூடினார். கர்த்தருக்குள்ளாக அதனால் தாவீது பாக்கியவான் எண்ணப்பட்டான். தாவீதுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னித்தார். தாவீதுடைய ஆவியில் கபடமில்லாமல் அவன் முழு மனதோடு ஒரு அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டபடினால் தாவீது பாக்கியவானாக மாறினான். இன்றைக்கு நீங்களும் தாவீது சொன்ன சங்கீதத்தின்படியாக இன்னைக்கு நீங்க பாக்கியவான்களாக இருக்கிறீர்களா? இல்லை என்றால் உங்களை குறித்தே நீங்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களே, தாழ்த்துங்கள், வெறுமைப்படுத்துங்கள். நம்ம ஒண்ணுமே கிடையாது, அப்பிரோஜனமானவர்கள். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக ஆளுகை செய்யட்டு. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். ஆமென். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, தொடர்ந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. நடைபெறும் இடம் JJCC ஜெப வீடு, ஜெபஞானபுரம் தெரு, சாத்தான்குளம். தேவ செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கிறவர் இன்று கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் ராபின் ஸ்டீபன் அவர்கள். சனிக்கிழமை நடைபெறும் கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும். இரு கூட்டங்களிலும் பங்கு பெற்று ஆண்டவர் இயேசு அருள் தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்து பயனடையுங்கள். தொடர்புக்கு ஸ்டீபன், செல்போன் 6383131229.